திருமூர்த்திகளை தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அந்திரி மகரிஷியின் விருப்பம். இவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவரது மனைவி அனுசுயாவின் கற்பின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட விரும்பிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரு முறை அந்திரி மகரிஷி வெளியே சென்றபோது அனுசுயா தேவியை தேடி வந்து தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடுமாறு வேண்டினார். அனுசுயாவும் தன் கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை அவர்கள் மீது தெளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறினர். பின் அந்த குழந்தைகளுக்கு நிர்வாணமாக பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார். 3 குழந்தைகளின் ஒருமித்த வடிவே அத்திரி மகரிஷி அனுசுயா தேவி தம்பதியரின் மகனான தாந்தரியர் என்னும் யோக புருஷர் ஆவார். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் திருப்பூர் மாவட்டம் முடிமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையாகும். பொதிகையில் இருந்தே அகத்தியர் முனிவர் தமிழை உலகுக்கு உணர்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக மாநில மலர் செங்கந்தாள் பூ பொதிகை மலையில் நிறைய பூத்து குலுங்குகிறது. அந்திரி மகரிஷி மலை பயணம் செல்ல தென்காசியிலிருந்து ஆழ்வார்குறிச்சி சென்றால் அங்கிருந்து மினி பஸ் கடனா நதி அணைக்கு 2 கிலோமீட்டர் முன்பு வரை செல்கிறது. அங்கிருந்து நடந்து செல்ல வேண்டும் அல்லது ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஆட்டோ வசதி உள்ளது. பயணத்தின் தொடக்கத்தில் வனத்துறையினர் நம்மை சோதனை செய்த பின்பே பயணத்திற்கு ஒரு நோட்டில் கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அனுமதிக்கிறார்கள். மலைக்குள் நடந்து செல்லும் குறுகலன் பாதை. கோவில் வரை பாறைகள் இல்லாத பாதை நடப்பதற்கு எளிதாக உள்ளது. கோவில் அருகில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஏற்றம் உள்ளது. தற்போது மழைக்காலங்களுக்கு படியாக உள்ளது. மலை ஏற 2 மணி நேரம், இறங்க 2 மணி நேரம் ஆகிறது. அருள்மிகு அனுசுயா தேவி, அருள்மிகு அத்திரி மகரிஷி இருவரும் கோவில் கருவறையில் லிங்க வடிவில் காட்சி அளிக்கின்றனர். இங்கு அனுசுயா தேவி அம்மன் அஷ்டசித்திகளை குறிக்கப்படுமாக 8 பட்டையான லிங்க வடிவில் உள்ளார். அதன் முன் பக்கம் பட்டையில் திரிசூலம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க அமைப்பு வேறெங்கிலும் இல்லை. கோரக்கர் அமர்ந்து தவம் செய்யும் குகை ஒன்று உள்ளது. பார்ப்பதற்கே ரம்மியமாய் இருந்தது. இன்றும் அவர் அங்கு தவம் செய்கிறார் என்றே சொல்லப்படுகிறது. அத்திரியும் அகத்தியரும் மரத்து அடியில் தவம் கோலத்தில் உள்ளனர். அவர்கள் தரிசிக்க மணல் ஐக்கிறது. இங்குள்ள மரத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று சந்தன மழை பொழியும் என்று கூறுகிறார்கள். அன்று எல்லா சித்தர்களும் இங்கு வந்து ஆகாய கங்கையில் நீராடுவதாகவும் கூறுகிறார்கள். இயற்கையை போற்றி வணங்கி வந்தவர்கள்தான் சித்தர்கள். இங்கே அவர் அடியார்கள் பாலித்தீன் பையின் போன்ற எதையும் பயன்படுத்த வேண்டாம். நெய் தீபம் ஏற்றுங்கள். நல்ல மலர்கள் பழங்கள் கொண்டு பணியுங்கள். மாலை காலங்களில் கல்லாறு இடுப்பளவு தண்ணீரை கடந்து செல்ல வேண்டும். ஒரு முறை சென்று வாருங்கள். அருமையான அனுபவங்களை பெறுவீர்கள்.